என்னவென்றால், பிரதிபலிப்பை பார்ப்பவனுக்கு பின்னால் உள்ள தூய்மையான விழிப்புணர்வு தான். துறவி கண்களில் கண்ணீருடன் சொன்னான். குரு மெதுவாக தலையசைத்து புன்னகைத்தார். இப்போதுதான் உன் உண்மையான பயணம் ஆரம்பிக்கிறது. அன்புள்ள நண்பர்களே, இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது? சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் நம் வாழ்க்கையில் எத்தனை மாயைகளை சுமந்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? நான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், எனக்கு இது வேண்டும், அது வேண்டும். இவையெல்லாம் நம் மனம் உருவாக்கும் மாயைகள் அல்லவா? கண்ணாடியில் பார்க்கும் பிம்பம் உண்மை இல்லை, இல்லையா? அது வெறும் பிரதிபலிப்பு மட்டுமே. அதே போல நம் மனதில் தோன்றும் எண்ணங்கள், உணர்வுகள், ஆசைகள் எல்லாமே பிரதிபலிப்புகள் மட்டுமே. உண்மையான நாம் யார்? சிந்தித்து பாருங்கள். அந்த எண்ணங்களை, உணர்வுகளை பார்க்கும் சாட்சி. அந்த தூய உணர்வு தான் நம்முடைய உண்மையான தன்மை. நம் வாழ்க்கையில் அமைதி வேண்டுமென்றால் இந்த மன மாயைகளை கடந்து உண்மையான தன்மையை உணர வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? முதலில் நம் எண்ணங்கள், உணர்வுகள் நாம் அல்ல என்பதை உணர வேண்டும். அவை வெறும் மாயைகள், பிரதிபலிப்புகள் மட்டுமே. இரண்டாவதாக, அந்த எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெறும் சாட்சியாக பார்க்க பழக வேண்டும். அவற்றோடு ஒன்றிவிடாமல் அவற்றை வெளியிலிருந்து பார்க்க பழகுங்கள். மூன்றாவதாக, நான் என்ற எண்ணம் இறுக பிடிக்காமல் அதை விட்டுவிட பழகுங்கள். அப்போது தான் உங்கள் உண்மையான தன்மை வெளிப்படும். உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். நான் யார்? நான் என் மனமா? நான் என் உடலா? அல்லது இவை எல்லாவற்றையும் பார்க்கும் விழிப்புணர்வா?